கடந்த சில நாட்களாக சேப்பாமணத்தில் திருடுகள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. தினசரி யார் கடையில் இருந்தால் திருடு நடந்து கொண்டே இருந்தது. திருடர்கள் மிகவும் சாமர்த்தியசாலியாக இருந்தால் பின்னால் எந்த தடயத்தையும் விட்டு செல்வதில்லை. சேப்பாமணத்து போலீஸ் கூட திருடர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று ஜாங்கி நரியின் கடையில் திருடு போய்விட்டது. காலையில் ஜாங்கி கடைக்கு வந்தபோது கதவுகள் திறந்ததைக் கண்டு அலறி அடித்து கொண்டே போலீஸை கூப்பிட்டது. தன்னுடைய கடையில் இதில் கூட்டம் கூடிவிட்டது. ஜாங்கி அழத் தொடங்கியது. "ஜாங்கி அண்ணனே, உன் கடையிலிருந்து என்னவெல்லாம் திருடு போயுள்ளது?" என சோனாமான் கேட்டது. "என்ன சொல்ல சோனா தங்கச்சி, 2 விலையுயர்ந்த கடிகாரங்கள் திருடு போய் உள்ளன" என அழுதபடி ஜாங்கி கூறியது. "இப்படியே எத்தனை நாள் நாம் பொறுத்து கொள்வது? தினசரி யாருடைய கடையில் இருந்தாவது திருடு போகிறது. நாம் அனைவரும் ராஜா சிங்கத்தை சென்று இப்பற்றி கூற வேண்டும். அவரால் தான் நமக்கு உதவ முடியும்" என்று பட்டிக்குள்ள நரி கூறியது. எல்லா விலங்குகளும் இந்த ஆலோசனைக்கு சம்மதித்தன. பிறகு அவை அனைவரும் கும்பலாக சென்று சிங்கத்தை சந்தித்து தன்னுடைய பிரச்சனையை புகார் செய்தன. இதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டு சிங்கம் உடனே தன் மந்திரி மற்றும் சேப்பாமணத்தில் மிக புத்திசாலியான பிராணி சீக்கு முயலை திருடனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டது. சிக்குவும் எல்லா விலங்குகளையும் அழைத்து கவனமாக அவை கூறியதை கேட்டது. பிறகு சொல்லியது, "இனி நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக உங்கள் கடையில் இருந்து என்னென்ன மற்றும் எத்தனை பொருட்கள் காணாமல் போயிருக்கு என சொல்லுங்கள்." "என் கடையில் இருந்து 2 மிகவும் விலையுயர்ந்த கடிகாரம் திருடு போயுள்ளது" என ஜாங்கி கூறியது. "என் கடையில் இருந்து 2 ஜோடி உடைகள் காணாமல் போயுள்ளது" என சோனாமான் கூறியது. இப்படியாக எல்லா விலங்குகளும் ஒவ்வொருவராக தன் கடையிலிருந்து திருடு போன பொருட்களை பற்றி சிக்குவிடம் தெரிவித்தன. சிக்கு சிறிது நேரம் யோசித்தது பின் கூறியது, "இனி இப்படி திருடு போன பொருட்கள் ஆணுடையதா பெண்ணுடையதா என கூறுங்கள்." லேடிஸ் 1 மற்றும் ஜென்ஸ் 1 கூறியது. எல்லாரும் விட அதிகமாக பொருட்கள் யார் கடையிலிருந்து திருடு போகிறது என சிக்கு கேட்டது. "என் கடையில் இருந்து தினமும் பழங்கள் திருடு போகின்றன" என பிளாங்கி கரடி சோகமாக கூறியது. "ஓ, என் கருந்தம்படி திருடர்கள் 2 ஆண் மற்றும் 1 பெண். இருவருமே சைவ உணவு சாப்பிடுபவர்கள். அவர்கள் மறுபடியும் பழங்களை திருட வருவார்கள்" என சிக்கு யோசித்தபடி கூறியது. ராஜா சிங்கம் கேட்டது. "சிக்கு, உன்னிடம் என்ன திட்டம் உள்ளது?" "என்னிடம் திருடனை பிடிக்க ஒரு திட்டம் உள்ளது. எனக்கு 1 நாள் அவகாசம் கொடுங்கள். திருடனை உங்கள் எதிரில் கொண்டு வருகிறேன்" என சிக்கு கூறியது. மறுநாள் காலையில் சேப்பாமணத்தில் உள்ள மார்க்கெட் கடைகள் திறக்கப்பட்டது. முன்பாகவே சிக்கு, இன்ஸ்பெக்டர் சீத்தாமல் சிறுத்தை பிளாங்கியின் கடையில் திருடனை பிடிக்க வலை விரித்தன. பிறகு கடைக்குள் ஒரு அலமாரிகள் மறைந்து கொண்டன. சரியாக 9 மணிக்கு கடை திறந்த பின் பல விலங்குகள் பழங்களை வாங்க வந்தன. சிறிது நேரத்துக்கு பின் ஜாம்பி குரங்கு தன் நண்பன் ஜாலி கங்காருவுடன் பிளாக்கி கடைக்கு வந்தது. "எப்படி இருக்கிறாய் பிளாக்கி?" என ஜாம்பி கேட்டது. "ஜாம்பி, ஏன் மறுபடியும் என் கடைக்கு வந்தாய்?" என பிளாங்கி கேட்டது. "ஏன் பிளாங்கி, நான் உன் கடைக்கு பழங்கள் வாங்க வரக்கூடாதா?" என ஜாம்பி கேட்டது. "நீ எங்கு பழம் வாங்க வருகிறாய்? நீ என் கடைக்கு வந்தால் எல்லா பழங்களை பற்றியும் குறை கூறுகிறாய். உன்னால் என் கடையில் விற்பனை பாதிக்கப்படுகிறது" என பிளாங்கி ஜாம்பியை கோபத்துடன் மறித்தது. "இன்று உன் கடையில் இருந்து நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அவசியம் வாங்குவேன்" என ஜாம்பி கூறியது. பிளாங்கி பாஸ்கெட் கூடை எடுத்து அதில் பழங்களை வைக்கத் துவங்கியது. ஜாலியும் கடையில் அடைத்தது. "இதில் மாம்பழம் காயாக உள்ளது. இது அதிகமாக பழுத்துள்ளது" என ஜாம்பி திடீரென மாம்பழங்களைப் பற்றி குறை கூறத் துவங்கியது. பிறகு அது ஆப்பிள் நன்றாக இல்லை என கூறியபோது ஜாலி வாயை மூடிக்கொண்டே சிரித்தது. திடீரென ஜாம்பி அலறத் தொடங்கியது. "அடா, என் கண்ணை காப்பாற்றுங்கள்!" ஜாம்பியின் வாலில் எலி பிடிக்கும் கருவி மாட்டியிருந்தது. இது வாலில் கத்தி குத்தியபடி கடையில் இங்கும் அங்கும் ஓடியது. ஜாம்பியின் நிலைமையைக் கண்டு அதன் ஃப்ரெண்ட் ஜாலி பயந்துவிட்டது. பிளாங்கியின் கடைக்கு வெளியே கூட்டம்
கூடிவிட்டது. அதற்கு அலமாரியில் விட்டு சித்தாமல் இன்ஸ்பெக்டர் சிக்கு வெளியே வந்தது. அட, என்னாய் விட்டது ஜாம்பி, என இப்படி குதிக்கிறாய் என ஜாங்கி கேட்டது. அட அண்ணே, யாராவது என் வாளில் இருந்து வலையை எடுத்து விலக்கி விடுங்கள் என ஜாம்பி வலியால் கூறியது. ஆனால் இந்த வலையை எப்படி உன் வாளில் மாட்டியிருந்தது என ஜம்போ கேட்டது. நான் சொல்கிறேன் என சிக்கு ஜாம்பியின் வலையை விலக்கிவிட்டு கூறியது. என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜாம்பவனத்தில் திருடர்கள் யார் என்று தெரிய ஆவலாக இருக்கும். அந்த திருடர்கள் வேறு யாரும் இல்லை, ஜாம்பி மற்றும் ஜாலிதான் என்று ஜாங்கு கூறியது. நீங்கள் சொல்வது உண்மையா? ஜாம்பியும் ஜாலாவும் என எல்லாரும் விலங்குகளும் கேட்டன. சிக்கு, இவர்கள் எப்படி திருடர்கள்? திருடு பொருட்கள் எங்கு மறைத்து வைப்பார்கள் என சோனா மான் கேட்டது. ஜாம்பி தன் நீண்ட வாளை பயன்படுத்தி சாமான்களை திருடும். பிறகு அதை தன் கூட்டாளியாக ஜாலியிடம் கொடுத்துவிடும். ஜாலி தன் வயிற்றில் அமைத்துள்ள பையில் அந்த பொருட்களை மறைத்துக்கொள்ளும். இப்படித்தான் இவர்கள் எல்லாரும் இருக்கும்போதே சாமர்த்தியசாலியாக திருடு செய்வார்கள் என சிக்கு கூறியது. ஆனால் சிக்கு, நீ இவர்களை எப்படி பிடித்தாய் என ஜாங்கி கேட்டது. திருடர்கள் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் என எனக்கு தெரியும். அவர்களை பிளாங்கி கடைக்கு அவசியம் பழங்கள் திருட வருவார்கள் என எதிர்பார்த்தேன். அதனால் நான் அதன் முன்புறமாகவே எல்லா பழக்கூடைகளுக்கு நடுவில் எல்லா எலி பிடிக்கும் கருவிகளை மறைத்து வைத்தேன். ஜாம்பி வாழைப்பழத்தை திருட தன் நீண்ட வாளை கூடைக்குள் போடும்போது அதனுள் கருவியில் வாள் சிக்கியதால் இவர்கள் பிடிபட்டனர் என சிக்கு கூறியது. சித்தாமல் ஜாம்பி மற்றும் ஜாலியை கைது செய்து அவை இரண்டையும் ராஜா சிங்கத்திடம் எதிரில் கொண்டு சென்றபோது சிங்கம் கேட்டது. நீங்கள் இருவரும் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஜாங்கி மற்றும் ஜாலி. அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள் என ஜாம்பியும் ஜாலியும் அழத் துவங்கியது. ஜாம்பி மற்றும் ஜாலி, நீங்கள் இருவரும் திருடிய பொருட்களை திரும்ப கொடுக்க வேண்டும். கூடவே இருவரும் 2 மாதம் வரை சாம்பவனம் முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும் என ராஜா சிங்கம் தண்டனை அளித்தது.